அனைவருக்கும் வணக்கம். ஓணம் பண்டிகை வாமன ஜெயந்தி 15/9/2024 அன்று வெகு விமர்சையாக கேரளாவின் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது. திருவோண நட்சத்திரம் செப்டம்பர் 16 இரவு 8:32 மணி முதல் செப்டம்பர் 15 மாலை 6:49 வரை திருவோண நட்சத்திரம் உள்ளது. ஓணம் பண்டிகை மகாவிஷ்ணுவின் வாமன அவதாரத்தை போற்றும் பண்டிகையே ஓணம் பண்டிகை ஆகும். பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி இந்திர பதவியை அடையும் நோக்கத்துடன் யாகம் ஒன்றை நடத்தினார். யாகம் செய்யும்போது யார் என்ன கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்ற விதிப்படி தானங்களை வாரி வழங்கி வந்தார். அப்போது குள்ளமான அந்தன சிறுவனின் வடிவில் அந்த மகாவிஷ்ணு மகாபலியிடம் தன்னுடைய திருவடிகளால் 3 அடி நிலத்தை தானமாக கேட்கிறார். குரு சுக்ராச்சாரியார் எவ்வளவு சொல்லியும் தடுத்தும் மகாபலி கேட்காமல் நிலத்தை தானம் பார்த்து தர ஒப்புக்கொண்டார் மகாபலி. கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை வாமனரின் கைகளால் ஊற்றினார். அந்த தண்ணீர் பட்ட அடுத்த நொடியே வானத்திற்கும் பூமிக்குமாக பெரிய உருவம் கொண்டு திரிவிக்ரமனாக வடிவம் கொண்டார் மகாவிஷ்ணு. தன்னுடைய திருக்கால்களால் முதல் அடியால் பூமியையும் 2வது அடியால் வானத்தையும் அளந்த பெருமாள் 3வது அடியை எங்கே வைப்பது மகாபலி என கேட்டார். இனி கொடுப்பதற்கு தன்னிடம் எதுவும் இல்லை என திருமாலின் திருவடிகளில் மண்டியிட்டு தன்னுடைய தலையின் மீது 3வது அடியை வைக்கும்படி கேட்டுக்கொண்டார் மகாபலி. அதன்படி அவரின் தலையில் கால் வைத்து அழுத்தி அதல பாதாள உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் மகாவிஷ்ணு. பாதாள உலகத்தை ஆட்சி செய்யும் உரிமையையும் சிரஞ்சீவியாக இருக்கும் வரத்தையும் மகாபலிக்கு அளித்தார் மகாவிஷ்ணு. வருடத்திற்கு ஒரு முறை ஆவணி மாதம் திருவோணம் சிரவண நட்சத்திரம் அன்று மட்டும் பூமிக்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கும் மக்களை காணும் வரத்தையும் அளித்தார் விஷ்ணு. இந்த நாளே திருவோணம் தினமாகவும் ஓணம் பண்டிகையாகவும் மக்களால் கொண்டாடப்படுகிறது. வெள்ளையில் தங்க நிற பார்டர் வைத்த புடவைக்கு கேரள கசவு புடவை என பெயர். இப்புடவையில் அதிகமாக உள்ள வெள்ளை நிறம் தூய்மை, அமைதி, கேரளாவின் கலாச்சார ஒற்றுமையும் காட்டுகிறது. கேரள பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் வெள்ளை மற்றும் தங்க ஜரிகை வேஷ்டிகளை உடுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதற்கு கலாச்சார நடைமுறை மட்டுமல்ல, கைவினை திறன் மற்றும் நெசவு தொழிலுக்கு மரியாதை அளிக்கும் வழக்கமாக உள்ளது.